ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு குரு கிருப்பா சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்டில் ஒரு பொயம் தான் பார்க்க போகிறோம். டீம் ஒர்க். இந்த பொயமில் ஓவரால் வியூ என்னவாக இருக்குன்னா, ஒரு டீம் எப்படி லீட் பண்ணணும், டீமாக ஒர்க் பண்ணும்போது நம்மளோட சக்ஸஸ் ரேட் எப்படி இருக்கும், சிங்கிளாக இருக்கும்போது எப்படி இருக்கும், எப்படி தான் நம்ம சிங்கிளாக இருந்து ஜெயித்தாலுமே அது அவ்வளோவா நம்மளுக்கு பேர் புகழை கொண்டு வராது. ஆனால் ஒரு டீமாக இருந்து ஜெயிக்கும்போது நம்மளுக்கு நிறைய ப்ரைஸ் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த கேமில் இருக்கும்போது செல்ஃபிஷாக இருக்கிறது, நான் மட்டும் வளரணுன்றது இந்த மாதிரி இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம ஃபெலோ பண்ணி கூட நம்ம ஜெயிக்க வைக்கணும். அதுக்கான பிளான்ஸு அதெல்லாமே பிக்கராக இருக்கணும். இந்த மாதிரி தான் இதில் சொல்லியிருப்பாங்க. வாங்க பொயம் லைன்ஸ் வாசிச்சுட்டு அப்புறமா சம்மரி பார்ப்போம். It's all very well to have courage and skill, and it's fine to be counted star. But the single deed with its touch of thrill doesn't tell the man you are. For there's no lone hand in the game we play. We must work to a bigger scheme, and the thing that counts in the world today is how do you pull with the team. They may sound your price and call you great. They may single you out for fame, but you must work with your running mate, or you will never win the game. Oh, never the work of life is done by the man with the selfish dream. For the battle is lost or the battle is won by the spirit of the team. You may think it fine to be praised for skills, but a greater thing to do is to set your mind and set your will on the goal that's just in view. It's helping you fellow man to score when his chances hopeless seem. It's forgetting self till the game is over and fighting for the team. இது எழுதினவர் எட்கர் ஏ கெஸ்ட். பான் 1881 அப் டு 1959 வரைக்குமே இவர் வாழ்ந்திருக்காரு. இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹைலைட்டட் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுனா இந்த பொயமில் 2 லைனு இல்லை 3 லைன்ஸு இல்லை ஒரு லைன் எல்லாம் விட்டுட்டு இது எந்த பொயமில் வருதுன்னு கேட்பாங்க இல்லையா, அதுக்கு தான் நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹாவ் கரேஜ், ஸ்கில், கவுண்டட் எ ஸ்டார். இப்போ இதெல்லாம் நம்ம படிக்கும்போதே ஒரு டீம் ஒர்க்குக்கான ஒரு கீவேர்ட்ஸாக தெரியுது இல்லையா. சிங்கிளாக இருக்கக்கூடாது, டச் ஆஃப் த த்ரில்லு, டாப்பில் நம்ம டச் பண்ணணும், அது ஃபஸ்ட்லேயே இருக்கணும். நோ லோன் ஹேண்ட் இந்த கேம் வி ப்ளே, bigger scheme, counts world today, team praise and call you great, single you fame, must work with your running mate, never win the game, never work of life. அப்புறம் selfish dream, battle is lost, battle is won, team praised for skills, greater things to do, set your mind, set your will, goal, you fellow man to score, game is over, team. இதெல்லாமே வரும்போது இந்த இந்த வேர்ட்ஸ் நம்ம பார்த்த உடனே இது டீம் ஒர்க்ன்ற பொயமில் வருதுன்ட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துடணும். நெக்ஸ்ட்டு பொயமோட ஓவரால் சம்மரி என்னென்னா, த பொயட் எக்ஸ்பிளைன் த ட்ரூ மீனிங் ஆஃப் விக்டரி. விக்டரியோட ட்ரூ மீனிங் என்னன்றது இதில் சொல்லியிருப்பாங்க. ஹி செட் தட் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு வின் டு பி அட் த டாப். In the stress of being at top, we did not see around and care about other people that are in our team. He states that it matters that how we stand up as a team. Either we succeeded or defeated, it matters that how we pull our team with us. The other people might judge you and praise you as a single, but you will win at the time when you care for your fellow men and work together as team. இதில் பாருங்கள், வெற்றியின் உண்மையான அர்த்தத்தை கவிஞர் விளக்கினார். ஒவ்வொருவரும் வெற்றி பெற விரும்புகிறார்கள், முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று கூறினார். மேலே இருக்கும் அந்த மன அழுத்தத்தில் நாங்கள் கூற்றி பார்க்கவில்லை. எங்கள் அணியில் உள்ள மற்றவர்களை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறோம். ஒரு அணியாக நாம் எவ்வாறு எழுந்து நிற்கிறோம் என்பது முக்கியம் என்று அவர் கூறுகிறார். ஒன்று,
நாம் வெற்றி பெற்றோம் அல்லது தோற்கடிக்கப்பட்டோம், எங்களுடன் எங்கள் அணியை எவ்வாறு இழுக்கிறோம் என்பது முக்கியம். மற்றவர்கள் உங்களை தீர்ப்பளித்து உங்களை தனியாக புகழ்ந்து பேசக்கூடும், ஆனால் நீங்கள் சக மனிதர்களை கவனித்து ஒரு அணியாக ஒன்றிணைந்து பணியாற்றிய நேரத்தில் நீங்கள் வெல்வீர்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நம்ம வந்து ஒரு டீமாக இருக்கணும். சிங்கிளாக இருந்து எவ்வளோ சாதித்தாலுமே அதோட சக்ஸஸ் வந்து அவ்வளோவா இருக்காது. ஆனால் டீமாக இருந்தோன்னா அதோட தோத்தா கூட அது வந்து ரொம்ப பெருமையாக பேசுவாங்கன்னு தான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு வந்து அபவுட் த ஆத்தர் பார்க்க போகிறோம். டீம் ஒர்க் எழுதின வந்து எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். பிகேன் ஹிஸ் இல்லஸ்ட்ரியஸ் கெரியர் இன் 1895 அட் த ஏஜ் ஆஃப் 14. இவர் வந்து 14 வயசில் வந்து அவரோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 1895 தான் வந்து பிகேன் இஸ் இல்லஸ்ட்ரியஸ் கெரியர். ரைட்டிங் ஒர்க்கு அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது 1895 தான். ஆனால் பான் வந்து 1881 பான் ஆனார்ல, அதுக்கப்புறமா தான் இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு 14 இயர் ஏஜில். ஹி அப்பியர்ட் இன் த டெட்ராய்ட். ஹிஸ் ஃபஸ்ட் ஒர்க் அப்பியர்ட் இன் த டெட்ராய்ட் ப்ரீ ப்ரெஸ். அந்த ப்ரெஸ்ஸில் தான் அவரோட காலம் வந்து வந்திருக்குது. ஹிஸ் காலம் வாஸ் சிண்டிகேட்டட் இன் ஓவர் 300 நியூஸ் பேப்பர்ஸ். பாருங்கள், 300 நியூஸ் பேப்பர்ஸில் வந்து அவரை பற்றி வந்திருக்குது அப்போ. அண்ட் ஹி கேம் டு பி நவுன் ஆஸ் த பொயட் ஆஃப் த பீப்புள். இந்த கொஷின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்லேயும் வந்திருக்குது. ஹூ இஸ் கால்ட் அஸ் த பீப்புள் பொயட்டன்ட்டு. சரிங்களா? பொயட் ஆஃப் த பீப்புள்னாலும் பீப்புள் பொயட்னாலும் இவரே தான். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். கெஸ்ட் வாஸ் மேட் பொயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன். மிச்சிகனுக்கு வந்து இப்போது அவர் வந்து பொயட் லாரேட்டாக இருக்கார். ஹூ இஸ் கால்ட் அஸ் த பொயட் லாரேட் ஆஃப் த மிச்சிகன் கேட்டால் கூட எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் தான் போடணும். is the only poet to have been awarded the title. His poems often had an inspirational and optimistic view of everyday life. இது வந்து எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா, யாரோட பொயம்ஸில் வந்து ரொம்ப நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷனலாகவும் ஆப்டிமிஸ்டிக் பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட்டு தான் சொல்லணும். இப்போ வாங்க க்ளாசரி வந்து பார்ப்போம். டீட், ஆக்ட், அச்சீவ்மெண்ட். ஸ்கீம்னா பிளான் போடுறது. ஃபேம்னா க்ளோரி. சரிங்களா? மேட்னா கம்பேனியன், பார்ட்னர். ஸ்பிரிட்னா வில், டிட்டர்மினேஷன். ஓவர், எ பொயட்டிக் அப்ரிவேஷன் ஃபார் ஓவர். ஓவருக்கு வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் எழுதுறது ஓவர். க்ளாசரிக்கு வந்து தமிழ் மீனிங் பார்ப்போம். ஆக்ட், அச்சீவ்மெண்ட்னா செயல், சாதனை. பிளான்னா திட்டம். க்ளோரினா புகழ். கம்பேனியன், பார்ட்னர் அண்ணா உடனிருப்பவன், கூட்டாளி. வில் இல்லைன்னா டிட்டர்மினேஷன் அப்படின்னா விருப்பம், உறுதியான நாட்டம். நம்ம டிட்டர்மினேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ற மாதிரி. எ பொயட்டிக் அப்ரிவேஷன் ஃபார் ஓவர்னா இறுதி நிலை. இறுதி நிலை. நெக்ஸ்ட் வந்து அப்ரிசியேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் தான் புக் பேக் கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம். இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெலோ மேன் டு ஸ்கோர் வென் ஹிஸ் சான்சஸ் ஹோப்லெஸ் சீம். இட்ஸ் ஃபர்கெட்டிங் செல்ஃப் டில் த கேம் இஸ் ஓவர் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் த டீம். இந்த 4 லைன்லுமே வந்து கொடுத்துட்டு கொஷின் கேட்பாங்க. வாட் டஸ் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹியர்? இங்கே இட்னா என்ன மீனிங்னா டீம் ஸ்பிரிட். இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த டீம் ஸ்பிரிட் ஹியர். ரைட் த ரைம் ஸ்கீம் ஃபார் த அபோவ் லைன். இப்போ வந்து ரைம் ஸ்கீம்னா இந்த எண்டிங் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்கோர், ஸ்கீம், ஓவர், டீம். இதுதான் வந்து ரைம் ஸ்கீம்னு சொல்லுவாங்க, எண்டிங்கில் வருது. ரைமிங் வேர்ட்ஸ்னால் வேறு, ரைம் ஸ்கீம்னா வேறு. ஸ்கீம்னா அந்த சவுண்ட் வச்சு நம்ம வந்து ஏபி சி இந்த மாதிரி போடுவோம். இப்போ ஸ்கோரு ஓரு ஒரே சவுண்டில் எண்ட் ஆகுது இல்லையா, அதனால் அது வந்து ஏன்னு வச்சுப்போம். சீம், டீம் அந்த ஒரே இதில் எண்ட் ஆகுதுனால பின்னு வைப்போமா. அப்போ ஸ்கோருக்கு ஏ கொடுத்தோன்னா சீமுக்கு வந்து பி, ஓவருக்கு வந்து மறுபடியும் ஸ்கோரோட சவுண்டு எண்ட் ஆகுது இல்லையா, அதனால் ஏ. அப்புறமா டீமுக்கு வந்து பி. இப்போ சீமும் டீமும் ஒரே இதில் இருக்குது. அப்புறம் வந்து அதோட ரைமிங் ஸ்கீம் வந்து ஏபின்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து, தே மே சவுண்ட் யுவர் ப்ரைஸ் அண்ட் கால் யூ கிரேட். தே மே சிங்கிள் யூ அவுட் ஃபார் ஃபேம், பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மீட் ஆர் யூ வில் நெவர் வின் த கேம்.
அதுலேருந்து ஹூம் டஸ் தே ரெஃபர்ஸ் டு, இங்கே வந்து தேன்ட்டு யாரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா தே ரெஃபர்ஸ் டு த பீப்புள் ஒர்க்கிங் வித் த டீம். அந்த டீமில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த பீப்புளை தான் வந்து தேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விச் லைன் டாக்ஸ் அபவுட் டீம் ஸ்பிரிட். த லைன் த டாக்ஸ் அபவுட் த டீம் ஸ்பிரிட் இஸ் பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட். இந்த ரன்னிங் மேட் பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட் என்ற லைன் தான் வந்து ஒரு டீமோட ஸ்பிரிட்டை வந்து காமிக்குது. நெக்ஸ்ட் வந்து பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் லைன். இதில் பாருங்கள் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ரைமிங் வேர்ட்ஸ் தான் இங்கே வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஸ்கீம்னா தான் ஏபிசி இந்த மாதிரி வரும். இது ரைமிங் வேர்ட்ஸ் தான் அந்த வேர்டே எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த ரைமிங் வேர்ட்ஸ் வந்து கிரேட், மேட், ஃபேம், கேம். ஒரே லாஸ்ட்டில் ஒரே சவுண்டில் எண்ட் ஆகுது இல்லையா, எண்ட் ஆகுது. ஆனால் நம்ம இங்கே வந்து வேர்ட்ஸ் எடுத்து எழுதுறதுனால இது வந்து ரைமிங் வேர்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.